அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ யூஜிடிஆர்பி எக்ஸாம் 2026 நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும். சொன்னபடி அதாவது டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானரில் சொன்னபடி மார்ச் மாதம் வருமா, இல்லை பண்ணாக்கா எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வருமா. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அந்த டவுட்டை பண்ணாக்கா கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நமக்கு இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2-3 எலெக்ஷன் எடுத்துக்கலாம். அந்த 2-3 எலெக்ஷனில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா, நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா எலெக்ஷனுக்கு முன்னாடி போட்டுருவாங்க. அதாவது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான், அதாவது நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா சட்டசபை தேர்தல், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிஎம்க்கு நடக்குது இல்லையா, சீஃப் மினிஸ்டருக்கு நடக்கக்கூடிய அந்த எலெக்ஷனில் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி போட்டுருவாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வரக்கூடியவங்க, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சி மாற்றம் வருதா இல்லையா அதெல்லாம் தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப அவங்களே வராங்க, இல்லை வேறு யாருனா வராங்கன்னா அவங்க அந்த நோட்டிஃபிகேஷனை ப்ரொசீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நடந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு கொஷின் இருக்குது. ஸோ நமக்கு எலெக்ஷன் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு இப்போ மார்ச் மாதம் பிறந்துருச்சு. இந்த மார்ச் மாதம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 3 டேட்டு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு 10 நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது அந்த எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி நமக்கு யூஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். சரிங்களா? ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டேட்டாவை வச்சு சொல்கிறேன். அப்போது நமக்கு எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி யூஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா வந்துடும். அப்போது நம்ம என்ன பண்ணணும்? அடுத்தது அதுதான் நமக்கு என்ன இருக்குது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் யூஜிடிஆர்பி எக்ஸாம் மாதிரி கிடையாது. லாஸ்ட் டைம் யூஜிடிஆர்பி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப குறைவான நபர்கள் தான் பார்த்தீங்கன்னாக்கா டெட் எக்ஸாம் தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. ஆனால் இந்த முறை மார்க் பார்த்தீங்கன்னாக்கா ரெடியூஸ் பண்ணது, புது ஜிஓ போட்டது, இந்த மாதிரி நிறைய விஷயத்தினால இந்த முறை பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா டெட் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னாக்கா தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இம்மிடியேட்டாக பார்த்தீங்கன்னாக்கா படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா நோட்டிஃபிகேஷன் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னும் படிக்காமே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா எலெக்ஷனுக்கு முன்னாடி வரத்துக்கு 99% பார்த்தீங்கன்னாக்கா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்கூல் புக்கை பார்த்தீங்கன்னாக்கா தரோவாக படிங்க ஃபஸ்ட்டு. ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா டிலே ஆனாலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபீல் பண்ணாதீங்க. என்றைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரதான் போகுது. அது என்றைக்கோ ஒரு நாள்ன்றது நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா எலெக்ஷனுக்கு முன்னாடி வரலை அப்படின்னா, நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி வரலன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் கண்டிப்பாக வரும். ஸோ அப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் ஃப்ளெஜ்டாக தரோவாக நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா, நோட்டிஃபிகேஷன் வந்தாலே நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக பார்த்தீங்கன்னாக்கா பாஸ் பண்ணிவிட்டு வேலை வாங்க முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நோட்டிஃபிகேஷன் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வெற்றி நம்மளை நோக்கி வரும். நன்றி, வணக்கம்.